இங்கே ஒரு செவுத்துல காணாம போன நெறைய ஆம்பளைங்களோட ஃபோட்டோவெல்லாம் ஒரு ஆள் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் நின்னு பார்த்துட்டு இருக்கான். அவனோட கை ஃபுல்லா வாட்சா இருக்கு. அங்க இருக்கிறவன் கிளம்பி போய் பக்கத்துல இருக்க பில்டிங்க்கு போறான். அங்க உள்ள போனா நெறைய சின்ன பசங்க உட்கார்ந்திருக்காங்க. ஒரு பாட்டி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்து ஒரு புக் எடுத்து அவங்க எல்லாருக்குமே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவனும் உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு, "நீலாம் கதை கேட்கக்கூடாது, வெளிய போடான்னு" சொன்னா. எனக்கும் ஆசையா இருக்குன்னு சொல்லும்போது, "நீ வெளிய போடான்னு சொல்லிடுறாங்க. இவன் வெளிய போய் உட்கார்ந்திருக்கவன் என்ன ஏன் கேட்க விட மாட்றாங்கன்னு" சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணு நிக்கிறத பார்த்த உடனே அந்த இடத்துல போய், "என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கிறா. என் புருஷனை காணோம், இங்கே தான் காணாம போனோன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்னு அந்த பொண்ணு சொன்னவொடனே, திரும்பி அந்த பொண்ணு பார்க்குறா, இவன் கையில இருக்க ஒரு வாட்ச் அவங்க புருஷனோட வாட்ச் மாரியே இருக்கு. இது அவர்கிட்டருந்து நீ தான் புடுங்குனியான்னு கேட்டா, இல்ல அவர் தான் என்ட்ட குடுத்தாரு. கடைசியா அந்த வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட குடுத்துட்டு போனாரு. வாங்க உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போறான். அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணு போனதும் நெறைய சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. அந்த பாட்டிய பார்த்த உடனே அந்த பாட்டிகிட்ட போய், "என் புருஷன் இங்க வந்தாரான்னு?" கேட்கும்போது, "ஆமா உன் புருஷன் இங்க வந்தான். ஆனா இப்போ உன் புருஷன் அங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெறைய பசங்கள்ல ஒரு பையன் மட்டும் இந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த பையன் என்னையே பார்க்குறான்னா, உன் புருஷன் வந்தப்ப இந்த பையன் கூட தான் விளையாடிட்டு இருந்தான். உன்ன பத்தி சொல்லியிருப்பான் போல இருக்கு. அதனால தான் அவன் அப்படி பார்க்குறான்னு அந்த பாட்டி சொல்றாங்க. அந்த பாட்டியும் அந்த பொண்ணுகிட்ட உன் புருஷன் என்ன சொன்னான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவளும் மடியில சாஞ்சுக்கிட்டே கேட்கிறா. அவன் வந்து அவங்க அப்பா, அம்மா இறந்ததுலருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். அவங்க ஆஃபீஸ்ல ரொம்ப கொடுமை இருந்திருக்கு. உன் கூட சந்தோஷமா வாழணும்னு தான் நெனச்சான். ஆனா அவனோட குழந்தை தன்மையெல்லாம் அவன் இழந்துட்டு இப்படி கஷ்டப்படுறது அவனுக்கு பிடிக்கல. அதனால தான் இங்க வந்தான். நானும் அவன்கிட்ட எல்லா கதையும் சொல்லும்போது, உன்ன மாரி தான் அவனும் மடியில சாஞ்சுக்கிட்டு கேட்டான்னு அவங்க சொல்றாங்க. உன் புருஷனுக்கு சின்ன வயசுல அவன செல்லமா கூப்பிட்ட பேர் நாங்க வச்சோம். உனக்கு என்ன பேர் வேணும்னோனே, அந்த பொண்ணு எனக்கு ஊர்வசின்னு பேர் வைங்கன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. கையில ஒரு சின்ன பொண்ண கூட்டுக்கிட்டு அந்த வாட்ச்காரன் வரான். எல்லாருக்கு முன்னாடியும் அந்த பொண்ண உட்கார வச்ச உடனே அந்த பொண்ணு சொல்றா, என் பேர் ஊர்வசின்னு. இந்த வீட்ல இருக்க எல்லாரையுமே வந்து அவங்க குழந்தை பருவத்தையே கொண்டு போய், அவங்கள வந்து குழந்தையாவே மாத்தி வச்சிருக்கானுங்க. அந்த பார்த்து பயந்த பையன் தான் இந்த பொண்ணோட புருஷன் போல இருக்கு. அவனும் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கான்.